பொருள் உணர்ந்து சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் அபி ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அன் அபி ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு கால, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. மன் யார் எவர், யுரிதில்லாஹு அல்லாஹ் நாடுகிறானோ, பிஹி அவருக்கு, கைரன் நன்மையை நலவை, யுஸிப் சத்திய சோதனைக்கு, மின்ஹு அவரை உள்ளாக்குகிறான். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான். அல்லாஹ் நம்மளை சோதிக்கும்போது அவன்கிட்ட நம்ம கேள்விலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஏன் என்னை எப்போதுமே சோதிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய கஷ்டம் ஒரு தண்டனை கிடையாது, அது அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அதிகமாக நேசிப்பவர்களை தான் சோதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனைக்குள்ளாக்கப்படும் போது நம்ம பொறுமையோடு இருக்கணும், சபரோடு இருக்கணும். கடினமான நேரங்களில் கவலை கொள்ளாமல் அல்லாஹ் தான் விரும்புவரை தான் சோதிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, சோதனைகளின்றி உயர்ந்த அந்தஸ்துகளை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சோதனை ஏற்படும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நம்மளுடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. அப்போது நம்ம சோதனைக்குள்ளாக்கப்படும் போது சபரோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குகிறான். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்ஹம்துலில்லாஹ்.